பிருந்தா பாக்கா உட்காரு. ம். தண்ணி கொண்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா, கொண்டு வா. இப்ப பரவாயில்லையம்மா? கொண்டா அக்கா குடு. தேங்க்ஸ் பிருந்தா. இந்தா. ம். அக்கா ம்? டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி பிரச்சனையை யோசிச்சுட்டே இருந்தான்னா அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க வள்ளியம்மா? பின்ன என்ன, நீங்க 3 பேரும் கூடி கூடி அப்படி என்னதான் பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வள்ளியம்மா அத விடுங்க. எப்படி கண்மணி என்னை விட சொல்ற? ஆ? உன் ஆரோக்கியம் முக்கியம் இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை முக்கியம் இல்ல, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இங்க பாரு பிருந்தா, நீங்க எல்லாம் உன் அக்காவை சந்தோஷமா பாத்துக்கணும். அவளுக்கு பிறக்க போற குழந்தை அவ குழந்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. அது நல்லபடியா பொறுக்கணும்னா நாம எல்லாரும் தானே அவளை சந்தோஷமா நல்லா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி ஆரோக்கியமா வளரும் சொல்லுங்க பாப்போம். வள்ளியம்மா, நாங்க என்ன அக்காவை சந்தோஷமா பாத்துக்க மாட்டோம் நான் சொல்றோம். எல்லாம் அந்த விஜயால வந்ததுமா. செத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா நீங்களே பாக்குறீங்கல்ல. பிருந்தா, விஜய் சாகல. அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது அவ ரோட்ல போயிட்டு இருந்தா. வீராவும் மாறனும் அவளை தேடி போயிருக்காங்க. அப்ப அவ உயிரோட தான் இருக்காளா? அப்ப நம்ம சந்தேகப்படுத்த உண்மையா போச்சு பாத்தீங்களா? அப்ப அவ உயிரோட இருந்துகிட்டே நம்ம மேல கொலைப்பழி போடுறதுக்காக இப்படி ஒரு டிராமா நடத்திருக்கா பாத்தீங்களா? நம்மளும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்திருக்கோம். அவ மட்டும் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. மாறா, என்னாச்சுடா? விஜி உருட இருக்காளா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் நம்ம கையில கிடைச்சாதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். மாறா அத்தை, இத்தனை நாளா அந்த விஜய் உயிரோடு இருக்காளா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துச்சு. இன்னைக்கு அவ உயிரோடு தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அவ தான். நாங்க தேடி போனோம், ஆனா எஸ்கேப் ஆயிட்டா, எங்கேயோ மறைஞ்சிட்டா.